பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ஹோம்மேடாக ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சி ஒரு கொதி வந்ததும் ½ லெமன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் மிக்ஸ் பண்ணால் பன்னீர் ரெடி ஆகிடும். இதை ஒரு வடிகட்டியில் ஒயிட் கிளாத் போட்டு வடிகட்டி அப்படியே தண்ணியை வடிய விட்டுடலாம். அதுக்குள்ள மலாய்க்கு ½ லிட்டர் மில்க் காய்ச்சி அது கூட 3 ஏலக்காய், ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸு, கொஞ்சமாக குங்குமப்பூ, சுகர், 2 டிராப்ஸ் பாதாம் மிக்ஸ் சேர்த்து கலந்து கூலாக விட்டுடலாம். தண்ணி வடித்த பன்னீரை ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி தேவையான ஷேப்ல தட்டி 1 கப் சுகர், 6 கப் தண்ணி சேர்த்து கொதிக்கிற தண்ணியில தட்டின பன்னீரை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு கூலாக விட்டு சுகர் சிரப்பை நல்லா ட்ரையா புழிஞ்சு எடுத்து ரபடியில சேர்த்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணா சூப்பர் டேஸ்டியான ரசமலாய் ரெடிங்க. பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே சூப்பர் சாஃப்டான ஜூசியான ரசமலாய் வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.